பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 6. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் இருக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இங்கே எபேசு சபைக்கு கர்த்தருடைய தூதன் சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அநேக காரியங்களை தேவன் விரும்புகிறது விரும்பாதது என்று மாறி மாறி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தர் அவர்களுடைய கிரியைகளை நீயும் இருக்கிறாய், நானும் இருக்கிறேன், நீயும் இருக்கிறாய், ஆகவே உன்னிடத்தில் எனக்கு அன்பு உண்டு என்று தேவன் சொல்கிறார். இந்த எபேசு சபையில் இருந்த காரியம் என்ன என்று சொன்னால், இந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்பவர்கள் ஒரு பெரிய ஒரு குழுவாக இருந்து செயல்பட்டார்கள். அவர்கள் செய்த 4 விதமான தவறுகள் என்னவென்று சொன்னால், முதலாவதாக உலகத்தோடு ஒத்து போகிறவர்கள், உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகிறவர்கள், உலகத்தோடு கூட சிநேகத்தை வைத்திருக்கிறவர்கள், உலகமும் சபையும் ஒன்றுதான் என்று சொல்லி பேசக்கூடியவர்கள். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரலாம், மற்ற எல்லா நாட்களும் உலகத்தில் போய் மற்ற காரியத்தை செய்யலாம். அப்போ தேவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம், மற்ற காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்று சொல்லி உலகத்தோடு கூட ஒப்புரவாகக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அது நயவஞ்சகமாக கிறிஸ்தவர்களை தேவனை விட்டு விலக்குகிற ஒரு காரியமாக இருந்தது. அதைத்தான் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய குழு, அந்த மக்கள், அந்த கூட்டமானது அது செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக, விக்கிரக வழிபாடு தவறு இல்லை என்று சொன்னார்கள். விக்கிரக வழிபாடு அது தவறானதல்ல, விக்கிரகத்தை வழிபடலாம். இன்றைக்கி நம்ம சில இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் அல்லாஹ் படம் போட்டிருப்பாங்க, இயேசு படம் போட்டிருப்பாங்க, அதேபோல் இந்துக்கள் படம் ஒன்று போட்டிருப்பாங்க. எம்மதமும் சம்மதம் என்கிறது போல் ஒன்றை போட்டிருப்பார்கள். விக்கிரக ஆராதனையை அவர்கள் அதை தடுக்கிறது போல தடுத்து ஏற்றுக்கொண்டார்கள். தவறு இல்லை என்பது போல் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ 3 ஒன்றாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கும்? கிறிஸ்தவங்க அதை பார்த்த உடனே ஓகே நம்முடைய கடவுள் இருக்கார், இந்துக்கள் பார்த்த உடனே சரி அம்மா கடவுள் இருக்கார், முஸ்லீம் பார்த்தோன்னா ஓகே நம்ம கடவுள் இருக்கார். அப்போது அவங்களும் திருப்திப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படும். ஆகவே அது தவறு இல்லை என்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளாய் அவர் இருந்தார்கள். ஆகவே விக்கிர வழிபாடு தவறு இல்லை என்கிற துணிகளை பேச ஆரம்பித்தார்கள். மூன்றாவதாக, வேசித்தனத்தை ஆதரித்தார்கள். இந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்ற இந்த குழுவினர் வேசித்தனத்தை ஆதரித்தார்கள். தவறு இல்லை, விபச்சாரம் பண்ணுவது தவறு இல்லை என்கிற ரீதியிலே அவர்கள் அதை பேச ஆரம்பித்த காரணத்தினாலே அதை ஆண்டவர் வெறுத்தார், தேவன் அதை வெறுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஒரு அருவருப்பாய் காணப்பட்டது, தேவனுடைய பார்வைக்கு ஒரு பொல்லாப்பாய் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4ஆவதாக, தேவனுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அல்ல என்பதை குறித்து பேசினார்கள். தேவனுக்கு மாத்திரம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லோருமே சமம், எல்லாருமே சமமாகத்தான் இருக்கிறோம். தேவன் மனிதனை படைத்தார், மனிதன் தேவனோடு கூட இருக்கிறான், இப்போ எல்லாம் ஒன்று தான், எல்லா கடவுள்களும் ஒன்று தான் என்கிற ரீதியில் பேச ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட இந்த நிக்கோலாய் மதஸ்தனுடைய இந்த போதகம் பெர்கமு சபையில் ஆதரித்தார்கள். வசனம் 15 வாசிக்கிற 2:15 வாசிக்கிற பொழுது, அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்குள்ளவர்கள் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறார். எபேசு சபையில் நிக்கோலாய் மதஸ்தருடைய கோட்பாடுகள் வெறுக்கப்பட்டது, அந்த சபைக்குள்ளே போகலை. மாறாக பெர்கமு சபையில் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகள் உள்ளே போனது, அவர்கள் அதை ஆதரித்தார்கள், தேவன் அதை அருவருத்தார், வெறுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை ஆதரிக்கிற, இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களை அல்லது அந்த கூட்டத்தை ஆண்டவர் அருவருக்கிறார், வேண்டாம் என்று சொல்லி வெறுக்கிறார். அப்போது நயவஞ்சகமாக கிறிஸ்தவர்களை தேவனை விட்டு விலக்குகிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறதை பார்க்கிறோம். நேற்றைக்கு ஒரு ஆட்டோவில் பார்த்தேன், யெகோவா என் மேய்ப்பராக இருக்கிறார் எழுதப்பட்டிருந்தது. நான் வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தன் என் மேய்ப்பராக இருக்கான்னு சொல்லி தான் வாசிப்போம். யெகோவா என் மேய்ப்பராக இருக்கா என்பது நம்ம பார்த்த உடனே அதில் என்ன தப்பு இருக்குது? யெகோவா தேவன் பிதாவாகிய தேவன் தானே, பழைய பாட்டில் யெகோவா அவர் கடவுள் தானே, தேவன் தானே சொல்லி நினைப்போம். ஆனால் அது யெகோவா என் மேய்ப்பராக என்பது தவறல்ல. ஆனால் அவங்களுடைய இந்த கோட்பாடு யார் அதை முன்னிலைப்படுத்துன்னு சொன்னால், யெகோவா சாட்சிகள் என்ற ஒரு குழு இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்தவர்களை குழப்புகிற காரியத்தை செய்வார்கள். அவங்களுடைய ஊழியமெல்லாம் பார்த்தா கிறிஸ்தவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்துக்கள் மத்தியில் ரட்சிக்கப்படாத மக்களிடத்தில் போய் அவங்க ஊழியம் பண்ண மாட்டாங்க. எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ, எங்கே கிறிஸ்துவ வீடு இருக்கோ, கிறிஸ்துவ வீட்டில் போய் தான் அவங்க தங்கள் உபதேசத்தை அவர்களை சொல்லுவார்கள். அப்போது அவர்களை குழப்புகிற ஒரு சூழலை பார்க்கும். இன்றைக்கு இருக்கிறது போல் அன்றைக்கும் இந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்ற ஒரு குழு இருந்தது. கிறிஸ்தவர்களை குழப்புவதிலும்
சபைக்கு போகாமல் வைப்பதிலும் தேவனை விட்டு பிரிப்பதிலும் அவர்கள் செயல்பட்டார். ஆக நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு விலகி இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக சோதரங்களுடன் கேட்ட வார்த்தைக்காக ஆண்டவரே கண்டி செலுத்துகிறோம். இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் அந்த நாட்களில் சபையை நயவஞ்சமாக கெடுத்தது போல இன்றைக்கும் இருக்கிற அநேக குழுக்கள் ஆண்டவரே மக்களை கெடுக்காதபடிக்கு மக்கள் ஜாக்கிரதையாக இருந்து தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டு கிருபை செய்வீராக. நம்முடைய கருத்தை தாழ்த்துறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். You will be succeeded.